சானிட்டரி நாப்கின் பற்றி நம்ம நிறைய வீடியோ பதிவு போட்டிருக்கோம். இப்போ நம்ம பேசுகிற ப்ராடக்ட் வந்து பேண்டி லைனர். பேண்டி லைனர் வந்து ஃபாரின் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்குது, நாடு ரோடு க்ளீனாக இருக்குது, அவங்களோட பாத்ரூம் டாய்லெட்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இருந்தாலும் அவங்க பேண்டீஸ் போடுறாங்க. பேண்டீஸ் போட்டு பேண்டி லைனர் வச்சுருக்காங்க. என்ன காரணம்? அவ்வளோ சுத்தமாக இருக்கிற டாய்லெட்டில் போனால் கூட அவங்க பேண்டி லைனர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாட்டு பெண்கள், நீங்கள் கழிவறை பொது கழிவறை போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பெண்கள் நம்ம யூரின் போகும் பொழுது அந்த பாத்ரூமில் இருக்கிற கிருமிகள் அப்படியே தொத்து வியாதியாக உள்ளே வரும். சிறுநீரக தொந்தரவு, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். அது பல பாக்டீரியாவை உருவாக்கி பல பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிரும். இப்போ ஆண்கள் பார்த்திங்கன்னா எங்கே வேணால் அவங்க வந்து ரோட்டில் நின்றுட்டு எங்கேனா போகிறாங்க. அப்படி பெண்கள் போக முடியாது, ஏதாவது ஒரு டாய்லெட் தான் தேடி ஆகணும். அப்போது நீங்கள் பேண்டீஸ் போட்டுட்டு பேண்டி லைனர் இந்த மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். இதை நீங்கள் பிரித்து பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிக்கணும். இதில் ஜெல்லெல்லாம் இருக்காது, இதில் இந்த சைஸ் தான் இருக்கும். இதையும் நீங்கள் பிரிச்சுட்டு பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிக்கணும். இது வந்து கம் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைஸ் தான், இவ்வளோ தான். இதில் இருக்கக்கூடிய இந்த ஆனையான், இன்ஃப்ராரெடு, மேக்னெட்டிக், நானோ, கைட்டின் இதெல்லாம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உள்ள இன்னர் மூலமாக ட்ராவல் பண்ணி சிறுநீரக தொற்று வராமல் பாதுகாத்துக்கும். யூரினல் இன்ஃபெக்ஷன் வராது. அதனால் வந்து பல பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல் இருக்குது, அது கிளியர் ஆகிடும். ஓவர்ஃப்ளோ, இர்ரெகுலர் இருக்கிறவங்க ரெகுலராக பேண்டி லைனர் எடுக்கணும். இப்படி ரெகுலராக பேண்டி லைனர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தொத்து வியாதி வராது. கண்ணுக்கு தெரியாத கிருமிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வராது, வைக்கும். பேண்டி லைனர் ரெகுலராக எடுக்கும் பொழுது பீரியட்ஸும் ரெகுலராக கரெக்டாக 28 நாட்களுக்கு ஒரு முறை அவங்க பீரியட்ஸ் ஆகிடுவாங்க. அதனால் இது பெண்கள் ரெகுலராக பேண்டி லைனர் யூஸ் பண்ணணும். அடுத்து ஆண்களும் யூஸ் பண்ணலாம். அவங்களோட சாக்ஸில் ஒட்டிக்கலாம், ஷூவில் ஒட்டிக்கலாம், ஏசியில் காரில் ஒட்டிக்கலாம், ஏசி ரூமில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். என்ன காரணம்? ஆனையான் வந்து நல்லா ப்ரீத் ஆச்சுன்னா பிரெயின் நல்லா வேலை செய்யும். நீங்கள் ஆனையான் இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் ஏசி ரூம்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா இதனோட சுவாசம் நமக்கு நல்லா கிடைக்குன்னு பாருங்களேன். ஆண்களும் பயன்படுத்தலாம். ஒரு தீக்காயம் ஆயிடுச்சு, ஒரு தலை வலிக்குதுன்னு வைங்க, டக்குன்னு இதை எடுத்து ஒரு ஈரம் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே உடனே ஹீல் ஆகும். ஏன்னா எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. பாக்டீரியாவை கீழ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் யார் வேணாலும் இது பயன்படுத்தலாம். பேண்டி லைனர் இதுவும் அவைலபிளாக கிடைக்குது. நீங்கள் இது வேணும்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது மல்டி பர்பஸ், எல்லா இடத்துக்கும் இது தேவைப்படும். பேண்டி லைனருங்கிறது நமக்கு ஒரு, இப்போ எப்படி நம்ம முகக்கவசம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, இன்னொருத்துக்கிட்டேருந்து தொத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எப்படி மாஸ்க் போட்டுக்கிறீங்க, அது மாதிரி இன்னரில் தொத்து வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் எந்த அளவுக்கு நீங்கள் முகத்துக்கு முக்கியமோ இன்னருக்கு பேண்டி லைனர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறுவர், சிறுமியர், ஆண்கள், பெண்கள் அனைவருக்குமே ரொம்ப முக்கியம். பீரியட்ஸ் நின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா காலத்துலேயும் இந்த பேண்டி லைனர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தயவுசெய்து உங்களுடைய ஹைஜீன் அப்படிங்கிறத, சுகாதாரம் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். இன்றைக்கி சுகாதாரமாக இருக்க சொல்லி தான் அரசாங்கமே வலியுறுத்துது, நாங்களும் வலியுறுத்துகிறோம்.